Hi friends, good morning. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று கொண்டு வர போகிறேன். அப்படின்னா இப்போ எவ்வளோ நாள் நான் ஸ்பைசின்னு ஒரே ஸ்பைசியான ரெசிபி ஐட்டங்கள் தான் கொண்டு வந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று கொண்டு வர போகிறேன். அப்படின்னா இன்றைக்கி பேன் கேக் செய்ய போகிறேன். பேன் கேக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ரெசிபி தான், ஈஸியான ரெசிபி தான். பட் இதுவும் தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் தேவையான சாமானம் வீட்டில் இருக்கிற திங்ஸே தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஈஸியான திங்ஸ் தான், உங்களுக்கு 2-3 ஐட்டம் தான் தேவை. ஸோ அதுவெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மற்றது வந்து இந்த யாராவது விசிட்டர்ஸ் வந்தாலுமே கடைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லாட்டி டக்குன்னு உங்களுக்கு இதை செய்யலாம். இப்போ எங்களுக்கு இதெல்லாம் மிச்சம் உடுப்பட்டு கொண்டு வருது. நாங்கள் ஒரே பீஸாவும் பர்கரும் அந்த பக்கத்துக்கு திரும்பிட்டோம். ஸோ அப்படி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் இதை மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம், கெமிக்கல் இல்லாத ஐட்டமும் கொஞ்சம் நாங்கள் பழகிக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் எங்களோட பாடிக்கு இதுவெல்லாம் மிச்சம் ஹெல்தி. கோகோனட், ஜாக்ரி எல்லாம் எங்களுக்கு மிச்சம் நல்ல. ஸோ நாங்கள் அதுக்கு தேவையான சாமானம்னா ஸ்க்ரேப்ட் கோகோனட், மற்றது ப்ரௌன் சுகரே யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் வேங்கிறவே வேணாம். கேக்குக்கு தவிர மற்ற எதுக்கும் ஒயிட் சுகர் வாங்க வேணாம். ஸ்க்ரேப்ட் கோகோனட் வந்து உங்களோட வீட்டில் உள்ளாக்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாக்ரி நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். மற்றது பட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மற்றது நான் எடுத்துக்கிற சுகர் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சம் எடுத்தில்ல. ஒவ்வொருத்தருக்கு மிச்சம் ஸ்வீட் பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கொள்ளலாம். குறைச்சி கூட்டி எப்படி வேணாலும் போட்டு செஞ்சு கொள்ளலாம். குவான்டிட்டி வந்து நீங்கள் பார்த்து செய்யவும் மேலும் பார்த்து இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு போதாத மாதிரி விளங்கிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃபில்லிங்கை நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனை வச்சு அதுக்கு ஸ்க்ரேப்ட் கோகோனட்டை போட்டுக்கோங்க. அதை போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோமே பட்டை, அதையும் போடுங்க. அதையும் போட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஜாக்ரியும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரௌன் சுகரையும் அதிலே போட்டுக்கோங்க. இப்போ இது மூணையும் நாங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டுக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி எடுத்துக்கொண்டா சரி. இது கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு சோல்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டால் கவர் பண்ணி வச்சாலும் ஓகே, கவர் பண்ணாட்டியும் ஓகே. கொஞ்சம் நல்லா சுண்டி எடுத்துக்கொண்டா சரி. இதோட ப்ராசஸ் இவ்வளவு தான். மற்றது பேன் கேக் செய்கிறது தான். இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ எங்களோட சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு தான் வரும். சுகரும் ஆட் பண்ணணும். என்ன தான் ஜாக்ரி ஆட் பண்ணினாலும் நாங்கள் சுகர் ஆட் பண்ணணும். சுகரால் தான் எங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ நாங்கள் இப்போ பேன் கேக்கை செஞ்சுக்கொள்வோம். பேன் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் 2 கப் மைதா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உங்களோட குவான்டிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்தது வாட்டர் ஆட் பண்ணி விஸ்கால் செஞ்சால் கட்டி நிற்காது, டக்குன்னு கரைச்சி கொள்ளலாம். விஸ்கி இல்லாட்டி ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பேன் கேக் செய்கிறதுக்கு மிச்சமே இந்த டோ தான் முக்கியம். ஏன்னா இந்த டோ வந்து மிச்சம் வாட்டரியாக வரக்கூடாது, ஓரளவு திக்காக தான் வரணும். அப்போ தான் நாங்கள் தோசை ஊற்றுவோம் தானே, அந்த தோசை டக்குன்னு பேன்லேருந்து கலண்டு வரும். மிச்சம் வாட்டர் ஆயிடுச்சுன்னா அது கலண்டு வராது. ஸோ சுட்டி எப்போவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாக வைக்கணும். இந்த பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த திக்னஸ் வரணும். அப்போ தான் பேன்லேருந்து டக்குன்னு கலண்டு வரும். இல்லாட்டி அதிலே அப்படியே ஒட்டிக்கொள்ளும். ஸோ நாங்கள் இப்போ பேன் கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட், கெமிக்கல் இல்லாத ஃபுட். உங்களோட வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் இதை மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுக்கு பழக்கிக்கோங்க. எடுத்த வாய்க்கு பீஸா பர்கர்னு போவான. ஸோ இதை மாதிரி ஐட்டங்கள் கொடுக்குறதுக்கு பிள்ளைகளையும் பழக்கிக்கோங்க. நான் எப்போவுமே ஹெல்த்தியான சாப்பாடு தான் மிச்சம் வீட்டில் செய்வேன்.
ஸோ அதை மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ நாங்கள் பேன் கேக் கொண்டு ஊற்றிக்கிடுவோம். பேன் கேக் ஊற்ற போக்குள்ள பேன் நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் அது சுருக்க கலண்டு வரும், இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கொள்ளும். நல்லா ஹீட்டாக விட்டுட்டு ஃப்ளேமை ஒரு அளவில் வச்சு பேன் கேக் ஊற்றிக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த பேன் கேக்கை வந்து டபுள் சைட் வேவ விடப்படா, சிங்கிள் சைட் தான் வேவணும். நல்லா வேவையும் வேணும், இல்லாட்டி வச்சு கொலன்னு ஈக்கும். ஸோ அதனால் நல்லா வேவ விடுங்க. கடிக்க போக்குள்ள மாத்தன்மை ஈக்கும், அப்படி ஈக்கப்படாது. இது வந்து நல்ல, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஏர்லியாகவே, இது வந்து குயிக்காக செஞ்சு கொள்ளையிலுமான ரெசிபி. மிச்சம் இது ஒரு நாங்கள் யோசித்து பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் உள்ளுக்கு இதை செஞ்சிடலாம். சரியான ஈஸி. ஒரு ஈவினிங் டைமுக்கு நான் தான் ஈவினிங் டைமுக்கு நினச்ச உடனே செஞ்சு எடுத்துருவேன். ஸோ அதை மாதிரி நினச்ச உடனே செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. இதில் தேவையில்லாத ஆயில் ஒன்றுமே இல்லை, ஒன்று ஸ்வீட்னஸ் மட்டும்தான். அதுவும் எங்களுக்கு தேவையான மாதிரி ஓரளவுக்கு குறைச்சி வேண்டாலும் எங்களுக்கு போட்டுக்கொள்ளும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஜக்ரியோடு நிப்பாட்டிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண போவான ஜக்ரியோடு நிப்பாட்டி ஜக்ரியோடே திண்டா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் எந்தவித எஃபெக்டும் ஆகாது. வீட்டில் திங்கிற சுகரால் எந்த எஃபெக்டும் ஆகாது. நாங்கள் வெளியால் கொண்டாந்து திங்கிறது தான் சரியில்லை. இந்த இப்போ பாருங்கள், இந்த பேன் கேக் நல்லா வெந்திக்குது. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இந்த நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி பேனில் ஆடுதுன்னு. அதுதான் அந்த டோட கன்சிஸ்டன்சி தான் அதுக்கு மிச்சம் முக்கியம். இப்போ நாங்கள் இதில் ஃபில்லிங்கை வச்சுக்கொள்வோம். ஃபில்லிங்கை வச்சு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான். மிச்சம் பேத்துக்கு இது நல்ல விருப்பம். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய ஆட்களுக்கு எல்லாம் மிச்சம் இது நல்ல விருப்பமான டிஷ் உண்டு, ஃபுட் உண்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். முதல்ல எங்களோட உம்மா எல்லாம்ட ஒரே செய்வாங்க. இப்போ நாங்கள் இனி எடுப்புக்கு கடையால் ஆர்டர் பண்ணுறதும் அப்படியும் இப்படியும் திங்கிற சுட்டி இதுவெல்லாம் கொஞ்சம் அப்படியே விட்டு பேய்த்து கொண்டிருக்கி. நான் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சுட்டி தான். நாங்கள் ஸ்கூல் போகிற டைமில் எங்களோட லஞ்ச் பாக்ஸில் எங்களோட உம்மா எல்லாம் இதை வச்சு தருவாங்க. இப்போ மாதிரி பர்கர் அது இதெல்லாம் ஈக்கல்ல. ஸோ இதுவரை தான் மிச்சம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் அந்த நேரம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம். ஒரு பெண்டோலாலும் நாங்கள் குடித்ததில்லை. ஓகே, இந்த பேன் கேக் எப்படிக்கிட்டு பாருங்கள், ரெடியாகிடுச்சு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ட்ரை பண்ணேலும். இது சிம்பிள் ரெசிபி, உங்களுக்கும் ட்ரை பண்ணேலும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வருதான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே கமெண்ட்டில் சொல்லுங்கன்ட்டு சொல்கிறேன்ட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் ஷேர் பண்ணுறது யாராவது ட்ரை பண்ணி பார்த்திக்கிறேன்டா எனக்கு அது ஒரு ஹாப்பி தானே. இப்போ எனக்கு மற்ற டிஷ்ஷஸில் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு, எனக்கு அதை பார்க்கல, சாரி ஹாப்பி. ஸோ அதை மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஹாப்பி ஆகி தான் நான் சொல்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு நீங்கள் லைக் கொண்டு தாங்க. அதே மாதிரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இன்னும் டிஷ்ஷஸ் செஞ்சு உங்களுக்கு காட்டேலும். நான் இதே மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்.